ஹலோ சமையல் ஃபேம். இன்றைக்கி நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தோசை எப்படி நீட் அண்ட் க்ளீனாக பார்த்திங்கன்னா பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட இண்டக்ஷன் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட தோசை தவா பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டக்ஷன் மேலே வச்சுடுங்க. ஸோ நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் இந்த வாட்டி பண்ணும்போது எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் நீட் அண்ட் டைடியாக பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ ஆயில் கண்டென்ட் ஊற்றணும், எந்த டைமில் எந்த சூடில் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு எப்போயுமே வைக்கிற மாதிரி இந்த 1200 ஃப்ளேமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த சினாரியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஹீட் அந்த தவாவில் பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும். இறங்க ஆரம்பிச்சது எப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துடலாம். அந்த வெடிக்கிற சவுண்ட் என்னது தெரிஞ்ச உடனே லைட்டாக நம்ம ஆனியன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ரவுண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் தட் இஸ் டன், நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றிட்டு ஃபுல்லாக ஈவனாக பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளோ நம்ம மெலிசாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் சூப்பராகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை வருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நீட்டாக பண்ணதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் விடணும். ஸோ நான் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி எல்லா கார்னர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சைட்ஸில் நல்லா ஆயில் போடலாம். ஃபர்ஸ்ட் ஊற்றுற தோசையில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயில் இருக்கட்டும். ஸோ தட் அங்கே செட் ஆகணும். பிகாஸ் இண்டக்ஷனில் வர ஹீட்டுமே நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டவ்வில் வர ஹீட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டவ்வில் சென்டர் போர்ஷனில் மட்டும்தான் ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி வைட் ஆகும். பட் இந்த இடத்துல டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் வர்றதால நம்மளுக்கு டோட்டலான சர்ஃபேஸில் ஆயில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது முடித்ததுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு நம்ம தோசையை தூக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக வரும். அண்ட் எல்லா சைட்ஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிங்க. எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக நம்ம ஈஸியாக உள்ளே விட்டுட்டு எடுத்து திருப்பி போட்டுடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆகிறதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஆச்சு. ஃபுல் மாவுமே நல்லா ட்ரை ஆகிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு எடுங்க. அண்ட் திருப்பி போட்டதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட், சாலிடாக ஒரு 1 மினிட் பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஒன்ஸ் தட் இஸ் டன், அகைன் நம்ம ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா தோசா இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இண்டக்ஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.